வணக்கம் நண்பர்களே. ஒரு படம் ரிலீஸ் ஆக போறது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. உடனே அடிச்சு படிச்சுட்டு போய் அந்த படத்தை போய் பார்க்கறதுக்கு விரும்புவாங்க. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இந்தியா வளர்ந்து வர பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடா இருக்கு. இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில மந்தநிலை ஒட்டுமொத்தமா நிறைய நாடுகள் சந்திச்சாலும் இந்தியா இப்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட கோத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரே காரணங்கள்னாலதான் இப்ப யூரோப்பியன் யூனியனே ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக ஒப்பந்தங்கள் போட்ட பிறகு வரிசை கட்டிக்கிட்டு இப்ப ஒட்டுமொத்த நாடுகளும் இந்தியாவுக்கு, குறிப்பா தலைவர்கள் இந்தியாவுக்கு வர தொடங்கியிருக்காங்க. நம்ம சமீபத்துல கூட இந்த சர்ப்ரைஸ் விசிட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ அது கூட ஏதோ ஒரு வகையில அதுக்கு பின்னாடி ஒரு வர்த்தகம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சோ இன்னைக்கு யார் யார் எப்ப வர போறாங்க, எதுக்காக வர போறாங்க, இன்னும் என்ன ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இது உலக தலைவர்கள் எப்படி இந்த ஒப்பந்தத்தை பாக்குறாங்கன்னு எல்லா டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா பங்களாதேஷ் எங்களோட பிளேயர்ஸுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு, இந்தியாவில் விளையாண்டாங்கன்னா அதனால நாங்க விளையாட போறது இல்லை, இந்த T20 வேர்ல்டு கப்ல கலந்துக்க போறது இல்லை அப்படின்னு அவங்க வேற வென்யூ கேட்டாங்க. ஐசிசி நிராகரிச்சுட்டு நீங்க வேண்டாம், நாங்க ஸ்காட்லாந்து வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் இப்ப அதாவது நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்குது, இந்த ரைஃபிள் ஷூட்டிங் பண்ற ஈவெண்ட். ஸோ இதுல ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண முக்கியமான ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி பங்களாதேஷை சேர்ந்தவங்க இந்தியால நடக்கிற இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு, ஏசியன் ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டுக்கு கலந்துக்கிறதுக்கு பங்களாதேஷ் இப்ப ஒத்துக்கிட்டாங்களாம். பங்களாதேஷ் அரசாங்கம் கிளியர் பண்ணிட்டாங்க, நீங்க போலாம் அப்படின்னு. சோ எப்படி இதை பார்க்க வேண்டியது இருக்கு? இதுவும் ஸ்போர்ட்ஸ் தான், அதுவும் ஸ்போர்ட்ஸ் தான். அந்த பங்களாதேஷ் பிளேயர்ஸ் இந்தியால விளையாண்டாங்கன்னா பாதுகாப்பு அச்சுறுத்தல், அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அப்படி இப்படின்ற ஒரு காரணங்கள் காமிச்சாங்க. ஐசிசி கிட்ட லெட்டர் எழுதி போட்டாங்க. ஆனா இவங்களை மட்டும் எப்படி விட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுது. இதுக்கு என்ன பதில்? இப்படி கண்டிப்பா கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே பங்களாதேஷ் அரசாங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. சோ வேர்ல்டு கப்பை பொறுத்தளவு ரொம்ப பாப்புலரான கேமு, அதுவும் இல்லாம கிரிக்கெட் ஒரு ஓபன் ஸ்டேடியம்ல நடக்குது, மாஸ் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த கேம் அப்படி இல்லை, செக்யூர்டா ஃபுல் க்ளோஸ்ட் இண்டோர் ஆடிட்டோரியம் ஸ்டேடியம்ல தான் நடக்கும். சோ அதனால பாதுகாப்பு அச்சுறுத்தல் எல்லாம் இருக்காது, அதனால நாங்க அலோவ் பண்றோம் அப்படின்ற ஒரு பதில விட்டுருக்காங்க. எங்க அங்க பாதுகாப்பு அப்படின்றது முக்கியம், புரியுதுங்களா? சோ பெரிய ஸ்டேடியம்ல நடக்கும், ஆனா சின்ன ஸ்டேடியம்ல நடக்காது அப்படின்ற ஒரு காரணம் கொடுத்திருக்கு பாருங்க இந்த அரசாங்கம். கேட்கவே சிரிப்பா வரல. சோ இப்போதைக்கு பங்களாதேஷை பொறுத்தளவு ஆன்டி இந்தியா மைண்ட் செட்ல இருக்கிற மக்களை குஷிப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் பண்றாங்க. இப்ப கூட பாருங்க, குறிப்பா இந்தியாவோட முக்கியமான கார்பரேட்ஸ் அங்க இண்டஸ்ட்ரியலிஸ்டா போய் நிறைய சிப்காட் மாதிரியான ஒரு சில தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இடம் ஒதுக்கி இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்ப அதை நாங்க டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிருக்காங்க பங்களாதேஷ் அரசாங்கம். சோ தொடர்ந்து இந்த எலெக்ஷன் நடந்து என்ன வேணா மாறலாம், அதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சதை சாதிச்சுன்னு வேகமா பலவிதமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்றது நம்ம பார்த்துடலாம் பொறுத்திருந்து. சோ இதை நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். இதை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் போட்ட FTA அக்ரிமெண்ட் இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 3 நாட்களா தொடர்ந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. அதுவும் சர்வதேச ஊடகங்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு டாபிக்கா மாறி இருக்கு. யூரோப் ஊடகங்கள்ல டிபேட் ஷோ எல்லாம் கூட கிட்டத்தட்ட ஆப்போசிஷன் பார்ட்டி கூட இந்த ஒரு ஒப்பந்தங்களை ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு நிலைமையில இந்த ஒப்பந்தங்கள் பெரிய ஒப்பந்தமா பார்க்கப்படுது. சோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த 27ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் போடுறதுக்குள்ள நிறைய டெலிகேட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. சோ குறிப்பா இந்த ஜனவரி மாசம் தொடக்கத்திலேயே நம்ம ஏதோ UAE-ஓட தலைவர் இந்தியாவுக்கு சர்ப்ரைஸ் விசிட் மேற்கொண்டாரு, வந்த உடனே அவர் பிரதமர் மோடி அவர்களை பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டாரு அப்படின்னு மேலோட்டமா தான் நம்ம பார்த்தோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக ஒப்பந்தமும் இருந்திருக்கு.
புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, டிஃபென்ஸ் பேக்டும் வந்து முக்கியமா போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோல பார்த்துட்டோம். சோ 19ஆம் தேதி யுஏஇயோட தலைவர் சர்ப்ரைஸ் விசிட் வந்தாரு. ஜெர்மனியோட தலைவர் வந்து 12ஆம் தேதியும் 13ஆம் தேதி ஜனவரி. சோ இவரு இந்தியாவோட பேச்சுவார்த்தைகள் இந்த எஃப்டிஏ பத்தி தான் வச்சாருன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, போலாண்டோட டெப்டி பிரைம் மினிஸ்டரும் கரெக்டா 17ஆம் தேதி ஜனவரி 17, 19 வந்தாரு. சோ அவருக்கு மூஞ்சிக்கு நேராவே ஜெய்சங்கர் அவர்கள், நீங்க எப்படி இந்த பாகிஸ்தான் காஷ்மீர் விஷயத்தை பத்தி அங்க போய் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்டா விடலாம்ன்ற கேள்விகளை வந்து எழுப்பினாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஸ்பெயினை சேர்ந்த ஸ்பெயினோட ஃபாரின் மினிஸ்டரும் ஜனவரி 21ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்தாங்க. சோ இவங்க எல்லாருமே இந்த யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் எஃப்டி அக்ரிமெண்ட் போறதுக்கு முன்னாடி விசிட் மேற்கொண்டாங்க. சோ அவங்களோட இந்த ஒப்பந்தம் கண்டிப்பா ஒரு மேசிவ் ஒப்பந்தமா இருக்க போது, இது ஒரு பேச்சு பொருளா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்மளும் நம்மளோட பங்குக்கு நம்ம சார்பில் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற விஷயங்களுக்காக கூட அவங்க வந்திருக்கலாம். ஆனா இந்த ஒப்பந்தம் போட்ட பிறகு யார் யார் வரப்போறாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதன் அடிப்படையில செகண்ட் இந்தியா அரப் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவல் மீட்டிங் வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கு. அதே மாதிரி நாளைக்கும் இந்த மீட்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஃப்டிஏ அக்ரிமெண்ட் தொடர்ந்து இந்த மீட்டிங் வந்து குறிப்பா வர்த்தக ரீதியா எந்தெந்த விஷயங்களை இந்தியாவும் அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டிங் சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, இதோட அடுத்து முக்கியமான ஒரு மீட்டிங் ஏஐ சமிட் தான். சோ ஏஐ சமிட் வந்து கடந்த ஆண்டு பிரான்ஸ்ல நடந்தது. சோ பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்ப அதை தொடர்ந்து இந்தியா இந்த வருஷம் ஹாஸ்ட் பண்றாங்க. அவங்க தான் இந்த ஏஐ சமிட்டை வந்து இந்த வருஷம் இந்தியாவில நடத்துறாங்க. சோ இதனால முக்கியமா அதுவும் குறிப்பா நிறைய நாட்டோட தலைவர்கள் வந்து இதுல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. 15ல இருந்து 20 பேர்கிட்ட வந்து கலந்துக்கிறதுக்கான அப்ராக்சிமேட்டா கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட மினிஸ்டர்ஸ் லெவல்ல மட்டும் முக்கியமான அபிஷியல்ஸ் தலைவர்களுக்கு அடுத்தபடியா இருக்கிற மினிஸ்டர்ஸ் மட்டுமே 50 நாடுகளை சேர்ந்தவங்க வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, 100 குளோபல் நிறுவனம் சிஇஓஸ் இருக்காங்க பாருங்க, பெரிய பெரிய நிறுவனத்தோட தலைவர்கள் வந்து இதுல கலந்துக்கிறது. அதுவும் குறிப்பா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட மைக்ரோசாஃப்ட், கூகுள், சுந்தர் பிச்சை அவர்களும் இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஹை ப்ரொஃபைல் அட்டெண்டன்ஸ் வந்து இந்த ஒரு சமிட்ல வந்து இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ ஏஐ சமிட் அப்படின்றது ஒரு பிரஸ்டீஜியஸா இப்ப இந்தியா வந்து முக்கியமா இந்த சமிட்டை வந்து நடத்தணும். எப்படி G20 எந்த இடத்துல நடத்துறாங்களோ டெல்லியில அதே இடத்துல தான் வந்து இதை நடத்த போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்க போது. இதன் அடிப்படையில மற்ற நாடுகளோட யூரோப்போட கூட இந்தியா இந்த புது ஃப்ரேம் ஒர்க் தொடங்கி இருக்காங்களா. சோ அதை வச்சு கூட வர்த்தகத்தை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா இப்ப அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு இல்லையா ஒரு பக்கம். சோ அது கடைசி கட்டத்தை நெருங்க போது இப்ப இந்த இந்தியாவோட எஃப்டி அக்ரிமெண்ட் வந்து இன்னும் அமெரிக்காவை ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் இறங்கி வரதுக்கான நெகோசியேஷன்ல கொஞ்சம் இறங்கி வர வைக்கும் அப்படின்னு நம்புறாங்க அனலிஸ்ட். சோ உங்களோட பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். சோ இது 2வது தான் பார்த்தோம். 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு அறிவிப்பை தொடர்ந்து பிரேசிலோட தலைவர் லூலா டா டிசல்வா இருக்கார் பாருங்க. சோ இவர் வந்து இப்ப இந்தியாவுக்கு வர்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பிப்ரவரி மாசம் இந்தியாவுக்கு வரப்போறாரு, அபிஷியல் விசிட் வந்து மேற்கொள்ள போறாரு அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இவர் எதுக்காக வரப்போறாரு அப்படின்றத வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. அஜெண்டா முக்கியமே ட்ரேடு, எனர்ஜி, டிஃபென்ஸ், இந்த 3 செக்டாரை பத்தி எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்தை போட்டு போயிடணும் அப்படின்றதுக்காகவே அவர் வரா சொல்லப்படுது. குறிப்பா லூலாவை பொறுத்தளவு ரொம்ப தெளிவா இந்தியா மேல அமெரிக்கா 50% டாரிஃப் போட்ட உடனே இந்தியாவை விட அவரு ரொம்ப எமோஷனலா எப்படி வெளிக்காமிச்சார் பிரதமர் மோடி கிட்ட, எந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணார் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். சோ இவர் வந்து இவரோட இந்த விசிட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்க போது. ஏன்னா அவரு வர்றது என்னமோ இந்த ஆன்டி அமெரிக்கா ஸ்டாண்ட், குறிப்பா ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் வருவாரு. சோ இவர் இந்த வருகையில இந்தியா எப்படி இவரை பயன்படுத்திக்க போறாங்க, சோ எப்படி இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகமா இதை அமைச்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா
அவரு கிட்டத்தட்ட இப்ப அமெரிக்காவுக்கு எதிராக முழு மனநிலையில் இருக்காரு. பிரிக்ஸ்ல ஒரு நாடு வேற. சோ இந்தியா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் வச்சிருக்கலாம் வர்த்தக ரீதியா. அதை இப்ப இந்த விசிட்லயே ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதை தொடர்ந்து கனடா நாட்டோட தலைவர் மார்க் கார்னே மார்ச் மாசம், பிப்ரவரி தொடர்ந்து இப்ப மார்ச் மாசம் இவர் வரப்போறாரு அப்படின்ற தகவல்களை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, உறுதியளிச்சிருக்காங்க. இவர் வரும்போதே முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா யுரேனியம், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், எனர்ஜி, ஏஐ. சோ இந்த முக்கியமான விஷயங்கள்ல இவரு கையெழுத்திடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவர் சைனாவோட ஒரு முக்கியமான ஒப்பந்தங்கள் போடலாம், வர்த்தக ஒப்பந்தங்கள் போடலாம்னு ஒரு யோசனைகள் இருக்கும் போதே ட்ரம்ப் அவர்கள் எப்படி நாங்க 100% டாரிஃப் போடுவோம் நீங்க சைனாவோட ஒன்றிணைஞ்சீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்புகளை, ஒரு கிரிட்டிசிசம், குறிப்பா ஒரு நேரடி எச்சரிக்கைகள் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கனடா இப்ப இந்தியாவோட ஒன்றிணைஞ்சு செயல்படுறதுக்கான முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு யுரேனியம் எக்ஸ்போர்ட் பண்ணணும், 10 ஆண்டுகளுக்கு தங்கு தடை இல்லாம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் ஒரு ஒப்பந்தங்களா போட போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 10 வருஷ டீலா இது அமைய போகுது அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தமா இருக்க போகுது. அதுவும் குறிப்பா நம்மளோட இந்த சிவில் நியூக்ளியர் செக்டாரு, குறிப்பா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் மேற்கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. சோ இது ஏதோ ஒரு வகையில இந்தியாவுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏஐ சம்பந்தப்பட்ட ஒரு சில ஒப்பந்தங்களும் இந்த விசிட்ல இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இது இப்போதைக்கு கனடாவை பொறுத்தளவு முழு டிபெண்டன்சி அமெரிக்கா நம்பி இருக்கு. சோ அந்த அமெரிக்கன் டிபெண்டன்சியை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணலாம், அமெரிக்கா மட்டும் இருக்கக்கூடாது, இந்தியால கொஞ்சம் போடலாம், சைனால கொஞ்சம் போடலாம் அப்படின்ற ஒரு மார்க்கெட் ஷேரை அவர் கற்பனைகளோட வந்துகிட்டு இருக்காரு. சோ அவர் என்ன மாதிரி ஒரு மாற்றம் அவருக்கும் பெனிஃபிட்டா கிடைக்க போகுது, இந்தியாவுக்கு இதுல இருந்து பெனிஃபிட் என்ன கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ஏற்கனவே நம்மளோட காமர்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இதுக்கான வேலைகள் தொடங்கி இருப்பாங்க. ஏன்னா அங்க அடிச்சா இங்க வலிக்குன்ற மாதிரி அங்க எடுக்கிற முடிவுகள் எப்படி கனடா ரியாக்ட் பண்ணிட்டு வருவாங்க இந்தியா கிட்ட, எப்படி யூரோப் இந்தியா கிட்ட வருவாங்க அப்படின்ற விஷயங்கள் தெளிவா நம்ம பார்க்கணும். ஏன்னா யூரோப் 2001 இருந்து இந்தியாவோட எஃப்டி அக்ரிமெண்ட் 2000 இருந்தே சொல்லலாம், குறிப்பா 2001, 2004 பேச்சுவார்த்தைகள் சொன்னாங்க. 2011 பேச்சுவார்த்தைகள் முக்கியமா தீவிரமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சோ 2011 பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இப்பதான் குறிப்பா இந்தியா கடந்த ஒரு சில மாதங்கள்ல, குறிப்பா ட்ரம்ப் வந்த பிறகு வேகமா நடத்தி முடிச்சிருக்காங்க யூரோப். அப்ப இதை இந்தியா பயன்படுத்திருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். சோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி எந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்க போகுது இது இந்தியாவுக்கு அப்படின்றது. சோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லாட்டி டைரக்டான மெசேஜ் பண்ணுங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களோட நேரடி மெசேஜுக்கு நான் பொதுவா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ ஜெய்ஹிந்த், பாய்.